பிரேஸ்ல யாரும் நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கோட ஒரு வசனத்தை தியானிக்கணும். அந்த வசனத்தோட அதிகாரம் பார்க்குறீங்களா? மத்தேயு 15:28. சரி, இது வசனம் சொல்லி காட்டுறேன். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொன்னாங்கன்னா, உன் விசுவாசம் பெரிது. குட்டி குட்டி பசங்க பிள்ளைங்க அவங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் நீங்க ஏஸ்பாக்கு விசுவாசமா இருக்கணும். விசுவாசமா இருந்தீங்கன்னா ஏஸ்பா உங்களுக்கு ஞானத்தை தருவார். அவிசுவாசமா இருந்தீங்கன்னா ஏஸ்பா உங்களுக்கு ஞானத்தை தரமாட்டார். எப்படின்னா ஏஸ்பா நம்மளுக்கு தருவார் தரமாட்டார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஏஸ்பா உங்களுக்கு ஞானத்தை தரவே மாட்டார். நீங்கள் ஏஸ்பாக்கு எப்பவுமே விசுவாசமாக இருந்தீங்கன்னா ஏஸ்பா உங்களைய ஆசீர்வதிப்பார். செகண்ட் லைன் என்ன சொல்கிறாங்க பார்ப்போங்களா? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நீங்கள் எப்பயுமே நல்லது மட்டும்தான் யோசிக்கணும், தீமை யோசிக்க கூடாது. நல்லதே யோசிச்சிங்கன்னா ஏஸ்பா உங்களுக்கு ஞானத்தையும் தெரிவார், அறிவையும் தெரிவார். தீமை யோசிச்சிங்கன்னா ஏஸ்பா உங்களுக்கு எதுவுமே தரமாட்டார். சரிங்களா? நீங்கள் எப்பவுமே நல்ல வழியில் மட்டும்தான் நடக்கணும், கெட்ட வழியில் நடக்கவே கூடாது. சரி, தேர்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இப்போ நம்ம ஒரு பைபிளில் ஒரு ஆண்டி வந்தாங்க. அந்த ஆண்டிக்கு ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. அப்பதான் ஏஸ்பா வர சத்தம் கேட்டுச்சு. அதுக்கடுத்து அவங்க வெளியே போய் ஏஸ்பா கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்க தெரியுங்களா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், 2 தாட்டி கூப்பிட்டாங்க. ஏசப்பா அவங்க எப்படி விசுவாசமா இருந்தாங்கன்னா, நம்ம கூப்பிட்டா ஏசப்பா நம்மளோட மகளை குணப்படுத்துவாங்கன்னு விசுவாசமா இருந்தாங்க. அவிசுவாசமா இல்லை. அதனால ஏசப்பா அந்த ஆண்டியோட மகளை குணப்படுத்திட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, நீங்க விசுவாசமோடு இருக்கணும், அவ்விசமா இருக்கக்கூடாது. சரி, செகண்ட் லைன்ல நீங்க நல்லது மட்டும்தான் யோசிக்கணும், தீமையை யோசிக்கக்கூடாது. தேர்ட் லைன்ல அதே தான், நீங்க விசுவாசமா இருக்கணும், ஏசப்பாக்கு நம்பி இருக்கணும். நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணணும். நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 வழியில் நடந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஏசப்பா உங்களே ஆசீர்வதிப்பார். ஆமேன்.